சோசியல் மீடியா ஃபுல்லாவே விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்களோட மேரேஜ் பத்தின டாக்ஸ் தான் பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களோட கல்யாணத்துல ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னா, அவங்களோட கல்யாணம் நடைபெற போற அந்த ஒரு மாளிகை தான். அண்ட் அது என்ன மாளிகை, அங்க என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல திரைப்பட நடிகரான விஜய் தேவரகொண்டா மற்றும் திரைப்பட நடிகையான ராஷ்மிகா அவர்களுக்கு வரப்போற பிப்ரவரி 26ஆம் தேதி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய உதய்பூர் மாளிகையில பிரம்மாண்டமா மேரேஜ் நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் எதிர்பார்த்த மேரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 1.5 இயர்ஸாக இவங்க 2 பேருமே டேட் பண்ணிட்டு இருந்தாங்க, லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்யாணத்தை பற்றின டாக்ஸை அதிகமாக பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதனாலேயே இந்த ஒரு கல்யாணத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஒரு கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமாக தான் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் ரொம்ப ஷட்டிலாக தான் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க முன்னிலையில் பண்ண போகிறாங்களாமா. பொதுவாகவே செலிபிரிட்டிஸ் எல்லாருமே கல்யாணம் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வெளிநாடு போய் பண்ணுவாங்க. அப்படின்னா வேற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாளிகையை புக் பண்ணி பண்ணுவாங்க. பட் இவங்க உதய்பூர்ல இருக்கக்கூடிய மாளிகை, குறிப்பா அரண்மனையை ஏன் பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஒரு அரண்மனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஏன்சியன்டான ஒரு அரண்மனை. அந்த அரண்மனை வந்து நம்ம இந்திய கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அமைப்பாகவும் இருக்கு. ஸோ அதிலிருந்து நம்ம கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கல்யாணம் அப்படிங்கிறது ஏன்சியன்டான முறை தான். ஸோ இந்த ஒரு கல்யாணத்தை அந்த மாதிரி ஏன்சியன் முறையில் நடத்தணும். அப்போதான் இந்த ஒரு கல்யாணம் நீடிச்சிருக்கும், அந்த பாரம்பரியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகாவும் வந்து முடிவெடுத்திருக்காங்களாமா. அந்த அரண்மனையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 வாசல் இருக்கு. 8 வாசலுக்குமே கிட்டத்தட்ட எல்லா சைடும் கார் போகிற மாதிரியான வசதிகள் இருக்கு. எல்லா தூண் சைடுமே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான தூண்கள் இருக்கு. அங்கே வந்து ஏகப்பட்ட மலர்களால் அலங்கரிக்க போகிறாங்களாமா. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் உட்கார அளவுக்கு அங்கே கெப்பாசிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த உதய்பூர் அரண்மனையை சுற்றியே இவங்க வந்து பலத்த பாதுகாப்பும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்களாமா. இப்படி மிகப்பெரிய ஒரு அரண்மனையில தான் விஜய் தேவரகொண்டா மற்றும் ராஷ்மிகா இவங்களோட மேரேஜ் அப்படிங்கிறது நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்துக்குன்னு அவங்க ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா, இவங்களோட கல்யாணம் முடிஞ்ச கையோடையே ஃபோட்டோஸ்லாம் வந்து லீக் ஆகாத மாதிரி பார்த்துக்க போகிறாங்க. அதற்காக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை ஃபோன் எடுத்து வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயம், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அவங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்டை 2 மாதத்துக்கு டீஆக்டிவேட் பண்ண போகிறாங்களாமா. ஸோ முழுக்க முழுக்க அவங்களுக்காக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்திருக்காங்க. அது தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஒரு கல்யாணத்துக்கு எந்த செலிபிரிட்டிஸும் அலோடே கிடையாதாமா. ஈவன் தோ அவங்க வந்து சினிமாவில் இருந்தாலே அவங்க அலோட் கிடையாதாமா. அவங்களுக்காக தனியாக இன்னொரு நாள் ஒதுக்கியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ராஷ்மிகா ஃபேமிலி, விஜய் தேவரகொண்டா ஃபேமிலி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் இவங்க மட்டும்தான் பங்கு பெற போகிறாங்களாமா. ஸோ ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாகவும் அதே நேரம் ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இவங்களோட கல்யாணம் அப்படிங்கிறது நடக்க போகுது. மண்டபமே கிட்டத்தட்ட அரண்மனையை புக் பண்ணி உதய்பூரில் நடத்த போகிறாங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள் வெளியேற போகுது அப்படிங்கிறத பார்க்க ரொம்பவே ஆவலாக நான் இருக்கேன். நீங்க இந்த ஒரு கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னென்னலாம் இன்னும் புதுசா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.